ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது சுரேஷ் சலவின் கைது என்பது சுரேஷ் சலவையும் அவருடைய குடும்பத்தையும் விட மற்றும் பலருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றது. நேற்றைய தினம் அஸ்கரிய பீடத்தினுடைய பீடாதிபதி ஒரு அவசர கடிதத்தை எழுதியிருந்தார். இன்றைய தினம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அதில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஒருவர் இருவர் அடங்கலான ஒரு கடிதம் சென்றிருக்கின்றது. சுரேஷ் சலவை உடனடியாக உறுதிப்படுத்தும்படி அந்த கடிதத்திலே அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அவருடைய உடல் நலத்தையும் விடுதலையும் உறுதிப்படுத்தும்படி முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானியான சுரேஷ் சாலே போலீஸ் காவலில் உள்ள நிலையில் அவருக்கு மோசமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களை அடுத்து அவர் மோசமான முறையில் நடத்தப்படுறார் என்றால் இந்த சட்டத்தரணிகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியாதா? எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள், முஸ்லிம் அரசியல் கைதிகள் பலர் இன்று வரைக்கும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக முஸ்லிம் அரசியல் கைதிகளுக்கு முன்னர் பல தமிழ் அரசியல் கைதிகள் இன்று வரையும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பல மக்களும் கவலைப்பட்டார்கள். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் இன்றும் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தாய் தந்தையர் காணவில்லை என்று மகள் போராடுகின்றார், மகன் போராடுகின்றார். மகளை காணவில்லை என்று தாய் தந்தை போராடுகின்றார்கள். கணவனையும் பிள்ளைகளையும் காணவில்லை என்று மனைவி போராடி கொண்டிருக்கின்றார். இப்படி வகை தொகையற்ற போராட்டங்கள் எல்லாம் நடக்கின்றது. இவை தொடர்பில் எல்லாம் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை, ஒரு கடிதம் எழுதவில்லை. அந்த கடிதத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், முன்னல் போலீஸ் காவலில் இருந்த உங்களது கட்சியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர படுகொலை செய்யப்பட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாகவே மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்ட அந்த காட்டுமிராண்டித்தனமான யுகத்தின் கொடூரமான வடுக்கள் இந்த ஜனநாயக நாட்டில் மீண்டும் பதிவாக கூடாது என்பதே அனைவரது அசைக்க முடியாத நம்பிக்கை என்கின்றார்கள். இப்போது இதெல்லாம் தேவையில்லை. ஒரு விசாரணை நடக்கின்ற போது ஏன் இவர்களுக்கு அச்சம் என்று சொன்னால், அஸ்கரிய பீடமாக இருக்கலாம். இப்போது இவர்களுடைய இந்த கடிதம் எல்லாம் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கொழும்பு நீதிமன்றம் அவருக்கான ஒரு இடைக்கால தடை உத்தரவை, அதாவது வெளிநாடு செல்வதற்கான தடை உத்தரவு விதித்திருக்கின்றது. அதன் பின்னர் தான் இப்போது பதட்டம் இலங்கையில் நிறைந்து வழிகிறது. ஜனாதிபதி முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து உண்மைகளையும் நடுநிலையான முறையில் ஆய்வு செய்து முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானியையும் ஒரு சாதாரண சந்தேக நபராக கருதி அவருக்கு சட்டத்தின் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு கடிதத்தின் மூலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, சட்டத்தரணி டிலான் பெரேரா, பி.டி. கேரத், கலாநிதி குணபால ராஜசேகர, கரு கொடித்துவக்கு, வைத்தியர் திலக் ராஜபக்ச, வைத்தியர் உப்புல் கலபதி மற்றும் லலித் எல்லாவல மற்றும் KSP குணசிறி ஆகியோர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார். இப்போது இந்த கடிதத்தினுடைய நோக்கமாக இருப்பது எல்லாம் எப்படியாவது சுரேஷ் சலவை வெளியில் எடுத்து விட வேண்டும். வெளியில் எடுத்து விட்டால் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல விடயங்களோடு சாட்சிகளாக இருந்த பலர் மாயமானது போன்று சுரேஷ் சலவையும் மாயமாக்க வேண்டும் என்பதுதான் இன்று பல தீய சக்திகளினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அரசு கவனமாக இருக்க வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்திலே எந்த ஒரு தயவு தாட்சரியமும் காட்டக்கூடாது. நாட்டுக்காக அர்ப்பணிப்போடு செயற்பட்டவர் என்றால் எப்படி அந்த நீதிமன்றத்திலே அவரை இப்போது இதெந்த கடிதங்கள் எல்லாம் நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் இருக்கின்றது. நீதிமன்றம் அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்றால் சமூகத்தில் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம். அவருடைய கடிதத்தினுடைய முக்கியமான வரியை பார்த்தீர்கள் என்றால், முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சலே போலீஸ் காவலில் உள்ள நிலையில் அவர் மோசமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களை அடுத்து இந்த கடிதம். சமூகத்தில் விவாதம் என்றால் காணாமல் போனவர்களுக்கான விவாதம் இடம்பெறுகிறது, குருந்தூர் மலை விவகாரம் இடம்பெறுகிறது. அதுக்கெல்லாம் கடிதம் எழுதுங்களேன். அதுக்கெல்லாம் கடிதம் எழுத உங்களுக்கு கை இல்லையா அல்லது பேனா இல்லையா? எல்லாம் இருக்கிறது தானே. இது சமூகம் கணக்கே எடுக்கல. கொழும்பு பிரதான புகையிரத நிலையத்துக்கு முன்னால் பலத்த போராட்டம் இடம்பெற்றது. யாரும் வரவே இல்லை, அந்த பக்கம் திரும்பியே பார்க்கவில்லை. இப்போது இவர்கள் அனைவருக்கும் பதட்டம் அதிகரித்து விட்டது. பதட்டத்தின் உச்சத்தில் தான் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாவுக்கு அனுரவும் தான் காரணம். எனவே ஈஸ்டர் தாக்குதலுக்கு அனுரவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச சேருவேல பகுதியிலே திருகோணமலையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலே பேசுகிறார். அப்படி பார்க்கின்ற போது இது ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள் கோட்டாபய ராஜபக்ச நகர்ந்திருக்கிறாரா என்கின்ற கேள்விதான் எழுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலவை பொறுத்தவரையில் இவர்கள் எதிர்பார்ப்பது அவர் அங்கு நீடித்தால்
இவர்களில் பலர் சிறை செல்ல வேண்டும். ஒன்றில் கோட்டாபாய ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கு சுரேஷ் அளவை வெளியில் எடுக்க வேண்டும், வெளியில் எடுத்து செய்ய வேண்டிய கர்மங்களை செய்ய வேண்டும், அல்லது அவருடைய குடும்பத்தையும் நாட்டையும் குழப்புகின்ற வகையில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய முதன்மையான செயற்பாடாக இருக்கிறது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை கூறிய, ஆட்சியை இழந்தாலும் பரவாயில்லை, இந்த விடயத்திலே எந்த ஒரு விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடம் இல்லை என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. நேற்று வெள்ளிக்கிழமை கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலினுடைய திருவிழாவை முன்னிட்டு இடம்பெற்ற சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்த கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தினை கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களது கைகளை இரத்தத்தால் நனைத்துக் கொண்ட கொலையாளிகளும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு உத்தமர்களைப் போல் சமூகத்தின் முன்னால் வர நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடி மறைக்க எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு பகிரங்க எச்சரிக்கையினை நேற்று அவர் வெளியிட்டிருக்கின்றார். 2024 செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது இந்த பாரதூரமான குற்றத்தின் உண்மைகளை ஒருபோதும் மறைக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் புத்துயிர் அளிக்கப்படுகின்றன, புத்துயிர் அளிப்பதாக இருக்கின்றன, எமக்கும் நம்பிக்கையை ஊட்டுகின்றன. இந்த தாக்குதலின் பின்னால் அரசியல் சதித்திட்டம் ஒன்று இருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். புலனாய்வு பிரிவினருடைய ஒரு கருத்தை அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். அன்று அதிகாரத்தில் இருந்தவர்கள் மூடி மறைத்த விடயங்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விசாரணைகளை சீர்குலைக்க ஒரு தீவிர செயற்பாடு நடைபெற்று வருகிறது. தங்களின் அரசியல் பிம்பம் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த சக்திகள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஊடகங்கள், போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல் மூலம் விசாரணைகளை பின்தள்ள முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள். நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையில் கை வைக்கவும் சாட்சியாளர்களை அச்சுறுத்தவும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அருவருக்கத்தக்கவை. கர்தினாலுடைய அறிக்கையிலே மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது, நீதிமன்றத்தின் சுயாதீனத்திலே இந்த குழு அல்லது இந்த நாசகார கும்பல் தலையிடுகிறார்கள். அது மட்டுமல்லாது சாட்சியங்களை அச்சுறுத்தவும் இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அருவருக்கத்தக்கது. சாட்சிகள் என்றால் இந்த சுரேஷ் சலவின் குடும்பமாக இருக்கலாம், சுரேஷ் சலவாக இருக்கலாம். இன்று அந்த சுரேஷ் சல இல்லை என்று சொன்னால் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. அதனால் இவருடைய பதட்டம் எல்லாம் உங்களில் சுரேஷ் அளவை ஏதோ ஒரு கட்டத்தில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசாங்கம், சட்டமாதிப திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் எந்தவித அரசியல் தலையீடுகளுக்கு அஞ்சாமல் உண்மையை வெளிக்கொண்டு வரும் பணியை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் நாம் கத்தோலிக்க திருச்சபையின் சார்பில் வலியுறுத்துகிறோம். யாராவது குற்றம் செய்யவில்லை என்றால் அவர்கள் விசாரணைகளை கண்டு அஞ்ச தேவையில்லை, அல்லது பீதியில் தொடர்ச்சியாக முன்னுக்கு பின் கருத்துக்களை, முரண்பான கருத்துக்களை வெளியிட தேவையில்லை. மாறாக அவர்கள் உண்மையை தேடும் இவ்விசாரணைக்கு அவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். விசாரணையை தடுப்பவர்கள் தங்களுக்குள் இக்குற்றங்களோடு தொடர்பானவர்கள் இருப்பதையே உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த கொலை தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் நீதிக்காகவும் தார்மீக வலிமைக்காகவும் துணிச்சலுடன் முன்வந்து சாட்சியம் அளிக்க நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இத்தகைய சவால்களை கண்டு அஞ்சாமல் உண்மைகளை உரத்து கூறுங்கள். அதாவது கர்தினால் மல்கம் ரஞ்சித்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஆராதனையிலே அவருடைய பிரசங்கம், அதாவது அவருடைய அந்த மக்களுடன் இடம்பெற்ற உரையாடலிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் கூறிய விடயத்திலே மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அரசியல் சதித்திட்டம் ஒன்று இருந்திருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னால் என்கின்ற தகவல் உறுதியாகின்றது. சான்றுகள் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டு விட்டன. புலனாய்வு பிரிவினர் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் கர்தினால் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மூடி மறைத்த விடயங்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன என்கின்றதையும். 2024 ஆண்டு ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற போது அனுரகுமார திசாநாயக்க தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது இதனை உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதல் பாரதூரமான குற்றங்களை மூடி மறைக்கின்ற வகையில் உண்மைகளை ஒருபோதும் மறைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். அதன்படி இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு கடந்து சென்றிருக்கின்றது. கர்தினாலுடைய உரையை பார்க்கின்ற போதும், மஹிந்த தரப்பினுடைய உதறலை பார்க்கின்ற போதும் ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு பெரியதொரு கைதொன்று நடக்க போகிறது போல் தான் இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவனுடைய பதறல், அல்லது மஹிந்த ராஜபக்ச திடீரென்று அரசியல் களத்துக்குள் வருகை தந்திருப்பது, அல்லது இப்போது மக்கள் மத்தியில் பலவீனப்பட்டிருக்கின்ற இந்த SLPP ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அந்த கட்சியால் என்று தூக்கி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இவர்கள் முற்படுகிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது.
ஆம், நேற்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தோம். அதாவது சுரேஷ் சலையை கையாண்ட 5 வைத்தியர்கள் தொடர்பான தகவலையும் இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் உங்களுடைய கூறிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் அவற்றை பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம், இறுதி சரணடைதலின் போது 3-4 பிரிவுகளாக வைத்தியர்கள் சரணடைந்தார்கள். 5 வைத்தியர்கள் சரணடைந்த போது அந்த 5 வைத்தியர்களும் மிக முக்கியமான வைத்தியர்களாக கணிக்கப்பட்டவர்கள். அந்த 5 வைத்தியர்களையும் அழைத்து சென்று அவர்களை அறிக்கை தயாரித்து அவர்களை அந்த அறிக்கைகளை வெளியிடுவதில் கோட்டபாய தரப்பின் தமிழ் தெரிந்தவர் என்கின்ற வகையில் இவர்தான் அவர்களால் கையாளப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வைத்தியர்களுக்கு இந்த தகவல் முழுமையாக தெரிந்திருக்கும். இந்த சம்பவம் இறுதி சரணடைதலின் போதுதான் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. 5 வைத்தியர்களில் 2 வைத்தியர்களுக்கு பலமான தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதனோடு இன்னும் ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தோம். வசாவளான் மஸ்கடை அல்லது வசாவளான் இறைச்சிக்கடை என்கின்ற பகுதி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது குறிப்பாக சொல்லப்போனால் பலாலி இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருந்தது. அல்லது வசாவளான் சுரேஷ் என்றால் இப்போது பலரும் மறைந்திருப்பீர்கள், அல்லது அவருடைய பெயர்கள் நேற்று குறிப்பிட்டது போன்று 50 தொடக்கம் 55 வயது மதிக்கத்தக்க இன்றைய காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்கு தெரிந்ததொன்றாகவே இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் அன்றைய காலப்பகுதியிலே நாடாளுமன்றத்திலே இறப்பதற்கு முதல் உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மகேஸ்வரன் அவர்கள் இந்த வசாவளான் மஸ்கடை அல்லது வசாவளான் இறைச்சிக்கடை மக்கள் வதைக்கப்படுகின்றார்கள், அதை யார் யார் கொழும்பிருந்தில் சென்று இதனை ஏற்படுத்தி நடத்துகிறார்கள் என்கின்ற தகவலை வெளியிடுவேன் என்ற போதுதான் அவருக்கு மரணம் நிகழ்ந்ததையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அவர் பல தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார். மகேஸ்வரன் அவர்கள் அந்த தகவலை வெளிப்படுத்திய பின்னர் அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் சென்றது. அதன் பின்னர் தான் மகேஸ்வரனுடைய படுகொலையும் இடம்பெற்றிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். தமிழ் குமரன் என்பது புலிகள் அமைப்பிலே புலனாய்வு பிரிவினுடைய ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தவர். அவர் சில செயற்பாடுகளுக்காக கொழும்புக்கு வந்தபோது அங்கு அவர் கொழும்பிலே இருந்த காலப்பகுதியிலே நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்படைக்கு பொறுப்பான ஒரு முக்கியஸ்தருடைய மகளை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருடைய பேர் தமிழ் குமரன் என்றும் கூறப்படுகிறது. அதாவது இவர் முன்னர் இந்த செயற்பாடுகளுக்கு வந்து அதன் பின்னர் அவர் வன்னி செல்லுகின்றார். அவ்வாறெல்லாம் இருந்த பின்னர் இவர் அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மீண்டும் இவர் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வருகின்ற போது அவரை இவர்கள் அழைத்து செல்லுகின்றார்கள். 2012ஆம் ஆண்டு வரை இவர் கொழும்பில் இருக்கக்கூடிய சுரேஷ் அளவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவர் பல முறை குடும்பத்தாரோடு 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையும் அவர் பலரோடு உறவினர்களோடும் அவருடைய நெருக்கமானவரிடம் கதைத்ததாகத்தான் கூறப்படுகிறது. 2012ஆம் ஆண்டின் பின்னர் அவர் தொலைபேசி உரையாடல்கள் முழுமையாக அற்று போயிருந்த சூழ்நிலையில் அவர் இப்போது யாருடன் தொடர்பில் இல்லை என்று கூறப்படுகிறது. இவர் கொழும்பிலே சுரேஷ் சலவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக புலிகள் அமைப்பில் இருந்த பலர் தொடர்பான தகவல்களை அல்லது புலிகள் அமைப்பை நேரடியாக புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் கையாண்ட ஒருவராக சுரேஷ் சலை இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இவர் தடுப்பு காவலில் நீண்ட நாட்கள் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது பல தகவல்களையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் இப்போது அவர் உயிரோடு இல்லை என்று கூறப்படுகிறது. விஸ்வமடு பகுதியிலே 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 2 தமிழ் முன்னாள் புலிகள் உறுப்பினர்களுக்கு ஆயுதம் வழங்கி சில பரிச்சாத்தமான முயற்சிகளிலும் இந்த சுரேஷ் சலை ஈடுபட்டிருந்தார். அதனையும் மறக்க முடியாது. சுரேஷ் சலைவிடம் இந்த விசாரணை அதிகாரிகள் தமிழ் குமரன் தொடர்பில் கேட்டு பாருங்கள். ஒரு கடற்படை அதிகாரியின் மகளை திருமணம் செய்திருந்தவர். அவர் சரளமாக தமிழ் பேசக்கூடியவர். புலிகள் அமைப்பினுடைய ஒரு புலனாய்வு துறையின் ஒரு முக்கிய அதிகாரியாக இருந்தவர் என்றுதான் கூறப்படுகிறது. புலனாய்வுத்துறை முக்கியஸ்தராக சில நடவடிக்கைகளுக்காக கொழும்பில் சென்றவர். இப்போது அவர் முற்றுமுழுதாக அவர் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. இவ்வாறாக பல வரலாறுகள் இருக்கின்றது. நேற்றைய தினம் நீங்கள் பல விடயங்களை கூறினீர்கள். கேபி தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், சர்வதேச விவகாரம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக கேபி தொடர்பில் நேற்று பல விடயங்களை கூறியிருந்தோம். ரொஹான் குணரட்னவுடனான தொடர்பு எப்படி ஏற்பட்டது, அதன் பின்னர் மலேசியாவில் கேபி கைது செய்யப்பட்ட விதம், அது மட்டுமல்லாது சிஎன்ஐ இலங்கையில் இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறை எவ்வாறு தொடர்புபட்டது, குமரன் பத்மநாதன் கேபி அவர்கள் இலங்கைக்கு வந்தவுடன் யாரை உடனடியாக சந்தித்தார் என்கின்ற பல்வேறுபட்ட மர்மம் நிறைந்த கதைகள் இருக்கின்றன, மர்மம் நிறைந்த உண்மைகள் இருக்கின்றது. அந்த உண்மைகளையும் நாங்கள் வெகு விரைவில் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது சுரேஷ் சலவின் கைது என்பது சுரேஷ் சலவின் குடும்பத்தை விட கருதினால் மல்கம் ரஞ்சித் கூறுவது போன்று ராஜபக்ச குடும்பத்துக்குத்தான் பெரும் அலறலை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன இடம்பெறும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வெகு விரைவில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் கூற வேண்டும். அதுவரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இடம்பெற்ற கூடாது. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகள்
இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதில் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது, அடுத்து யார் கைது செய்யப்பட போகிறார்கள், இந்த கைதுகளை இவர்கள் எப்படி கையாளப் போகிறார்கள், புலனாய்வுத்துறையினர் நீதிமன்றத்திலே கூறிய ரகசிய தகவல்களும் அனுர கருதினாலிடம் கூறிய மிக முக்கிய உண்மைகளும் வெகு விரைவில் அம்பலமாகும் என்கின்றத தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.